வணக்கம், காசிமேடு சுரேஷ் கருவடன் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பால் சுறா பார்த்தீங்களா, இது பால் சுறா, இதான் ஒரிஜினல் பால் சுறா. இது அநேகமாக குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. பாருங்களேன், இது பால் சுறா, இது நெத்திலி கருவாடு. எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, சுத்தமாக இருக்கும், ஒரு மண் இருக்காது, உப்பு இருக்குது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். பாருங்கள், எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இது நெத்திலி கருவாடு தான். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. நம்மகிட்ட 4-5 வெரைட்டி நெத்திலி இருக்கும். எப்போவுமே சின்னது இருக்கும், பெருசு இருக்கும், வெள்ளை நெத்திலி இருக்கும். பாருங்கள், இது வெள்ளை நெத்திலி, பால் நெத்திலி சொல்லணும்ல, அந்த நெத்திலி இது. பாருங்கள், கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக இருக்குதுங்களா. இதுலேயும் உப்பு அதிகமாக இருக்காது, மண் இருக்காது, சுத்தமாக அவ்வளோ க்ளீனாக இருக்கும். பாருங்கள், வெள்ளை நெத்தி காட்டுறேன் பாருங்களா, எவ்வளோ க்ளீனாக பார்த்தீங்களா. பாருங்கள், பியூர் ஒயிட்டாக இருக்கும். இதான் பால் நெத்திலி. பாருங்கள், இது பாறைக்கருவாடு பார்த்தீங்களா, பாறைக்கருவாடு. இது தேங்காய் பாறை சொல்லுவோம். இது குழம்புக்கு நல்லாயிருக்கும், தொக்குக்கு நல்லாயிருக்கும், வறுவலுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சின்ன சின்ன போட்டு நல்லா வறுக்கலாம். இது கிளிச்ச கருவாடு. பாருங்கள், உரிச்சி போட்டு குழம்பு செய்யலாம், இவ்வளோ அப்படியே போட்டு குழம்பு செய்யலாம், தொக்கும் செய்யலாம். உரிச்சி போட்டு வெறும் சாதம் மட்டும் எடுத்து வறுத்து சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் கருவாடு. பார்த்தீங்களா, அவ்வளோ சைஸ், நல்ல காய்ச்சல், உப்பு மண் எதுவுமே இருக்காது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்கள், எவ்வளோ பேச பார்த்தீங்கன்னா கிளிச்ச. இது பேர் கிளிச்ச கருவாடு. எப்போவுமே இந்த கருவாடு நம்ம கடையில் கிடைக்கும். இது சுறா, பால் சுறா. பாருங்கள், எடுத்து காட்டணும். ஃபஸ்ட்டு மொத்தமாக இருந்தது காட்டினேன், இப்போ வந்து 4 பீஸ் உங்களுக்கு தனியாக எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இது பால் சுறா. பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக அந்த குடல் எடுத்து காய வச்சுருக்கோம். 2 பொழந்து காய வச்சுருக்கோம். குடல் எடுத்து சுத்தமாக கழுவி காய வச்சுருக்கோம். அவ்வளோ சுத்தமாக பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா செனாகுனி தான். பாருங்கள், செனாகுனி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு மண் கூட வராது, அவ்வளோ க்ளீனாக இருக்கும். நம்ம கழுவ தேவையில்ல, அப்படியே வறுத்துட்டு அப்படியே சமைக்கலாம். பாருங்கள், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். பாருங்களேன், நான் பிரித்து காட்டுறேன் பாருங்களேன். பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக பார்த்தீங்களா, ஒரு ட்ராப் மண் வராது. வறுத்துட்டு அப்படியே சாப்பிடலாம். இந்தமாரி கழுவு தேவைன்னா கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.